Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. In the analysis, we have only one page, the editorial page. Open it page is dominated by the assembly polls and the related news. So, இன்னைக்கு அதில் இருக்க ஒரு 2 or 3 important articles மட்டும் பார்க்கலாம். So, without any further delay, let's get into today's video. Let's look at the first article of today. The new media rules are a tightening news. எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக IT intermediary guidelines and digital media ethics rules 2021 இப்போ ரீசெண்டாக மெய்டி மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ரூல்ஸில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம யூஷுவல் நியூஸில் வரது நம்ம படிச்சிருப்போம். என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, 4th pillar of the democracy அப்படின்னு ப்ரெஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 we know எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர் இதெல்லாம். இந்த 4th pillar இது நம்ம நிறைய ஸ்ட்ரிக்டர் நார்ம்ஸ் மீடியாவுக்கு போட ஒன்லி இது மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். இப்போ வந்து ஆன்டி கவர்மெண்ட்டாக ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா தட் வில் பி சென்சார்டு. இதை சென்சார் பண்ணுறதுக்கு 3 tiers ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அப்படி இப்படி நம்ம நிறைய நியூஸ் போட பீப்புள் வில் நாட் பி கெட்டிங் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆன் த ஃபீல்டு. என்ன நியூஸ் வந்து நியூஸ் சேனல்ஸ் போர்ட்ரே பண்ணுதோ அந்த நியூஸ் சேனல்ஸ் என்ன போர்ட்ரே பண்ணணும்னு டிசைட் பண்ணுறது ரூலிங் கவர்மெண்ட். இந்த நியூஸ் மட்டும்தான் மக்கள் கிட்ட போய் சேருமே தவிர அந்த கிரிட்டிக்கல் மைண்ட் செட்டே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இன் சைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியாவில் எந்த நியூஸ் வந்து அகேன்ஸ்டாவோ இல்லை யாராக இருந்தாலும், ஈவன் ஜாக்மா த அலிபாபா ஃபவுண்டர், he is one of the billionaires of Asia and also he is one of the top millionaire in China. அவரு ஒரு கிரிட்டிக்கல் கமெண்ட் கொடுத்ததுக்கே he was facing a severe backlash from the government. அந்த மாதிரி எப்பெல்லாம் வந்து எந்த கண்ட்ரி எல்லாம் கவர்மெண்ட்டோ இல்லை மீடியா பர்சன்ஸோ இல்லை இண்டிவிஜுவல்ஸோ ரூலிங் பார்ட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை என்ன சொல்ல ஓவர் கம்மோ இல்லை ஓவர் த்ரோ பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணும்போது ஒன்லி ஒன் திங் ஹேப்பன்ஸ், டெமோக்ரஸி ஃபெயில்ஸ். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு நிறைய பொலிட்டிக்கல் அண்டர்டோன்ஸோட வாட் த கவர்மெண்ட் இஸ் டூயிங் அப்படின்னு திஸ் ஆத்தர் மிஸ்டர் சசிகுமார் ஹஸ் ஹெவிலி கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட். அதுதான் இந்த ஆர்டிக்கல்ல. யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ லுக் at the highlighted parts only. Moving on to the important article, this a moral test. இதுல எதை பத்தி சொல்றாங்கன்னா வேக்சின் நேஷனலிசம். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வேக்சின் நேஷனலிசம்னா என்னன்னா வேரியஸ் கண்ட்ரீஸ் அவங்க பாப்புலேஷன் எவ்வளவோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைசர் இல்லை ஆக்ஸ்ஃபோர்ட், அந்த மாதிரி வேரியஸ் கம்பெனிஸ் கிட்ட பல பில்லியன் டாலர்ஸ்க்கு அவங்க ஒரு எக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. ஸோ எப்போ அவங்க வேக்சின் கண்டுபிடிச்சாலும் சரி அவங்க ப்ரிப்பேர் பண்ற ஃபர்ஸ்ட் ஃபியூ மில்லியன் டோசஸ் எங்களுக்கு தான் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. திஸ் இஸ் லைக் காசு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வேக்சின் போகும். எந்த கவர்மெண்ட்டுக்கு நிறைய சே இருக்கோ அவங்க மட்டும்தான், அவங்களோட பீப்புள் மட்டும்தான் இதை வந்து என்ன சொல்றது இதோட பலன் அனுபவிக்க முடியும். அண்ட் தேர்ட் ஒன், புவர் பீப்புளுக்கு ஒரு ஈக்குவாலிட்டியே இல்லாம ஒரு சிச்சுவேஷன் உருவாயிடும். ஸோ வேக்சின் நேஷனலிசம் ஸ்மால் பாக்ஸை விட கொடூரமானது அப்படின்னு நிறைய பீப்புள் ஹேவ் given their opinion. ஸோ அதை சொல்றது தான் இந்த ஆர்டிக்கல். வேக்சின் நேஷனலிசம் நம்ம பார்த்துட்டோம். தி கிரேட்டஸ்ட் மாரல் டெஸ்ட் ஆஃப் அவர் டைம்ஸ். அதாவது ஏன் நாடு ஏன் மக்கள் மட்டும்தான் முக்கியம் நம்ம நினைக்கணுமா, இல்லை இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஈக்குவல். வேக்சின்ஸ் இப்போ ஒரு கண்ட்ரி இதை 100% எஃபெக்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது எல்லாருக்கும் சப்ளை பண்ணுமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ற ஒரு ஒரு லிட்மஸ் டெஸ்டா தான் இந்த கொரோனா டைம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. In spite of exhaustions by international organization and efforts to pool resources in a way that all countries could at earliest begin inoculating at least a fraction of their most vulnerable. இந்த vulnerable people na யாரா இருக்கலாம், people with comorbidities, very old people, இல்லனா young people, children, pregnant women, இந்த மாதிரி vulnerable population அட்லீஸ்ட் இவங்களை மட்டுமாவது இந்த ஹோல் வேர்ல்டு வேக்சினேட் பண்ணணும். அது நம்ம எய்மா இருக்கணுமா, இல்லை ஃபுல் பாப்புலேஷன் ஆஃப் ஒன் கண்ட்ரி இவங்களை இனாகுலேட் பண்றது நம்ம எய்மா இருக்கணுமான்னு நம்ம தான் டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. Several countries were unable to administer even a single dose, although vaccines were beginning to be stockpiled since November last. இந்த வேக்சின் ஒர்க் ஆகுது அப்படின்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோகுவினைன் அது ஒர்க் ஆகுதுன்னு சொன்னதோ அமெரிக்கா ஆர்டர்ட் மில்லியன் ஆஃப் டோசஸ் ஃப்ரம் இந்தியா. ஆனால் அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகலைன்னதும் இட் ஸ்டாப். அந்த மாதிரி இப்போ ஃபைசர் வேக்சின் நிறைய ஒர்க் ஆகுதுன்னா அது கூட நிறைய அக்ரிமெண்ட் ஜெர்மனி, யூஎஸ், ஃப்ரான்ஸ், யூகே இந்த மாதிரி வெரி டெவலப்ட் OECD நேஷன்ஸ் வச்சுக்கலாம். தீஸ் நேஷன்ஸ் வாட் தே டூ இஸ் தே ஆர் கெட்டிங் இன்டு அக்ரிமெண்ட் எங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சப்ளை பண்ணணும், your few million doses should go. இது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் the tier 1 countries they will get the vaccines, they will supply the vaccines to their people. அதுக்கப்புறம் they will stockpile the vaccines next round கொடுக்கறதுக்கு. அதை மீறி அந்த கம்பெனி வேக்சின்ஸ் ஏதாவது
ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அதெல்லாம் தான் டெவலப்பிங் அண்ட் லீஸ்ட் டெவலப் கண்ட்ரீஸ்க்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வேக்சின் அந்த விஷயத்திலேயே there is no equality or equity among people அப்படிங்கிறத we can understand. For example, in Africa, only 13 countries according to the Bloomerang tracker have begun vaccinating. Africaல there are so many countries, அதில் only 13 countries have started. ஒரு கான்டினென்ட்லேயே 13 countries தான் have started. யூஎஸ்ங்கிற ஒரு கண்ட்ரியில் 50 states இருக்கு, 50 ஸ்டேட்ஸுமே they have vaccines now. எவ்வளோ ஒரு disparity இருக்குன்னு பாருங்க. In contrast, over 10% of US population has been fully vaccinated or got both the doses, as has 3% of EU. 13 கண்ட்ரியில் தான் வேக்சினேஷன் ஆரம்பிக்கவே செஞ்சுருக்காங்க. ஆனால் யூஎஸ்ல கிட்டத்தட்ட 10% of the population வேக்சினும் போட்டுக்கிட்டாங்க. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் வேக்சினும் முடிச்சாச்சு. The percentage is nearly double when accounting for their populations that have got at least one dose, reaching as high as 34%. ஒரு டோஸாவது வாங்கின பேர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தா 35% கிட்ட இருக்காங்க, both in US and in UK. India is the third biggest vaccinator among countries, having administered only 26 million doses or about 1.9 doses per 100 people. 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நம்ம 2 பேருக்கு தான் வேக்சினேஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு மட்டும் இந்த வேக்சின் இருக்கக்கூடாதுன்னு what we are doing is we are exporting to almost all the countries. நேபாளுக்கு கொடுத்தாச்சு, ஸ்ரீலங்கா கொடுத்தாச்சு, மால்தீவ்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி we are not only cared about our population, but we have cared about the whole people in the world. But it has fully vaccinated only 0.3% of the population. நம்ம எவ்வளோ வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நம்ம 0.3% of the population தான் நம்ம வேக்சினேட் பண்ணியிருக்கோம். ஆனால் யூஎஸும் யூகேவும் 35% of the population வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோக்கும் the vaccines are either brought from countries abroad இல்லைனா their own vaccines. While India has earned laurels for its vaccine diplomacy, that is, we are using this vaccination time to build or mend ties with various countries. The fact is that there are several public health centers, villages, districts where no vaccines have been administered. நமக்குள்ளேயும் இந்த மாதிரி flaws எல்லாம் இருக்கு. Though vaccination in the second phase appears to have picked up, there were only 1.7 million inoculations on Friday evening as opposed to the planned vaccination capacity of 5.4 million. நம்ம டார்கெட் பண்ணது 5.4 million. 5 million டார்கெட் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம 2 million கிட்ட தான் வந்திருக்கோம். India aims to inoculate at least 250 million people with 2 doses from March to July. அதாவது 3.3 million doses per day. இதுதான் நம்ம டார்கெட்டா இருக்கு. But we have administered only 1.8 million doses per day. அதாவது பாதி தான் கிட்டத்தட்ட நம்ம அச்சீவே பண்ணியிருக்கோம். There is also an apparent class divide, with the rich and those better informed disproportionately getting vaccinated as compared to the poor. Because obviously இது இந்தியான் மட்டும் இல்லை, வேற எங்கன்னாலும் people who are educated, daily நீங்க நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்க, ஓகே கோவேக்சின்க்கு இவ்வளோ சக்ஸஸ் ரேட் இருக்கு, கோவிஷீல்டுக்கு இவ்வளோ இருக்கு, நிறைய பேர் போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, இட்ஸ் ஹை டைம் வி ஷுட் கோ அண்ட் வேக்சினேட் அப்படின்னு ஓரளவுக்கு படித்தவங்களும் பீப்புள் ஹூ ஆர் இன்ஃபார்ம்ட் அபவுட் இட் தே வில் கோ. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒரு வில்லேஜ் இன்னமும் ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்ஃபோ போகாதனால அவங்கெல்லாம் இன்னுமுமே போட்டுக்கல. இந்த இன்ஃபோடமிக் இந்தியான்னு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரீஸ்லையுமே உண்டு. Thus, along with the global inequity in accessing vaccination, India is seeing its version of play out 3 months since the vaccination began. எல்லாருக்கும் வேக்சினேஷன் கிடைக்கலங்கிறது ஒரு ப்ராப்ளம். நம்ம ஊரில் நம்ம வேக்சினேஷன் கிடைக்குது, நம்மளேவும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் இருந்தாலும் சில செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் கிடைக்குது. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறீங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது, சரி வேண்டாம் நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பே பண்ணியே போட்டுக்கிறேன். அந்த மாதிரி பீப்புள் ஹூ ஹாவ் மனி தே கேன் டூ இட். அந்த மாதிரி இங்கேயுமே ரிச் பீப்புள் தே ஆர் நாட் சஃபரிங் இந்த வேக்சினேஷன் கியூவில் நிற்கிறது அதெல்லாம். பிகாஸ் அவங்க நெட்டில் போகிறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்க போகிறாங்க, அதை டவுன்லோடோ இல்லை அதை எடுத்துகிட்டோ போகிறாங்க. அவங்களோட வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால இங்கேயுமே அந்த டிவைட் இருக்கு between people. The inequality was expected as, like many rich countries, the US contracted with many vaccine companies for several times the doses needed. அவங்களுக்கு தேவையான டோசஸ் இப்போ வந்து ஒரு 100 million doses தான் தேவைன்னா they have ordered 400 million doses, 3 or 4 rounds for all people. எல்லாருக்கும் வேக்சினேட் பண்ற அளவுக்கு தேவையான டோசஸ் they are ordering. இதுதான் வேக்சின் நேஷனலிசம்னு சொல்றோம். It was precisely that it has led up to the concerns of vaccine
nationalism. The pipeline of supply was largely dependent on India and China. நம்மள mass producers of vaccine. India is called as the pharmacy of the world. While the reprieve is that more vaccines are in the pipeline, there will always be concern that the poor, old, digitally naive will be shortchanged. இவங்களுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. பூரா இருந்தாலும் they have to go travel, அந்த GH க்கு போகணும், they have to get the vaccines. Next, old people, they will not, அவங்களுக்கு பாடி ஒத்துழைக்காது. நெக்ஸ்ட் ஒன் digitally naive, அவங்களுக்கு எப்போ இந்த வேக்சின் நடக்குது அது இதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, FB இல்லைன்னா they will not be getting regular updates. இன்னும் படிக்க தெரியாதுன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து கூட எதுவும் தெரியாது. யாராவது சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் they have to go and vaccinate. இவங்கெல்லாம் they will always be backlashed. The UN and WHO must continue to exert pressure on the privileged nations to improve global availability as well as bear upon the countries to improve equitable access within their territory also. So இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா various international organizations, United Nations, WHO, இவங்கெல்லாம் இங்க camps மாதிரி people who have to be vaccinated. இந்தியால we have another concern of overpopulation. நமக்கு எல்லாருக்கும் vaccinate பண்ணி முடிக்க மீதி countriesக்கு ஆகிற டைம் விட நமக்கு நிறையவும் ஆயிடும். So the number of vaccinations per day has also have to increase. இதுதான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்க. So this is the gist of this article. We can have a look at it. இது மெயின்ஸ்ல எதுல கேட்டாலும் நம்ம எழுதலாம். எத்திக்ஸ் பேப்பர்ல எழுதலாம். வேக்சின் நேஷனலிசம், it involves huge amount of ethical dilemmas. லைக் நம்ம கண்ட்ரி முக்கியம் நினைக்கணுமா இல்ல நம்மளே ஹோர்டிங் ஆஃப் வேக்சின்ஸ் பண்றது கரெக்டா, should someone be a good administrator or a good person, இந்த டிஃபரன்சியேஷன்ல எது முக்கியம், அந்த மாதிரி கூட क्वेश्चंस கேட்க வாய்ப்பு இருக்கு. இதையுமே நம்ம ஒரு ஆப்ஷன் இல்ல கேஸ் ஸ்டடியா கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இது என்ன சொல்றாங்கன்னா casting the Asian dice on the West Asia board. இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்கன்னா India and South Korea, how we have been stuck between the clash of the titans, two people. For example, ஈரானுக்கு யூஎஸ்க்கு நடக்கிற ப்ராப்ளம்ல எப்படி we were unable to procure oil from there. அப்புறம் if we are supporting one person, then the allies of that person, for example Saudi Arabia, we have to fight. India is Saudi Arabia da the largest provider of oil to India. அந்த மாதிரி இருக்கும்போது how we got into this back என்ன சொல்றது cross fires அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா மல்டிநேஷனல் எக்ஸசைஸ் வாஸ் ஹோஸ்டட் பை UAE நேம்டு டெசர்ட் ஃபிளாக். இதுல இந்தியா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணல. UAE, பஹ்ரைன், பிரான்ஸ், சவுதி அரேபியா, சவுத் கொரியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட், ஆஃபரிங் அன் இன்ட்ரெஸ்டிங் வியூ ஃபார் நியூ டெல்லி ஃபார் த வேரியஸ் ஜியோபொலிட்டிக்கல் இன்ட்ரிகசிஸ். வெஸ்ட் ஏஷியாவில் என்னென்னலாம் நடக்குது, ஹவ் ஆர் த ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூ ஹேப்பனிங், ஹவு இட் வில் எஃபெக்ட் இந்தியா, இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. திஸ் வாஸ் அ நைஸ் சிச்சுவேஷன். த 6th edition of Desert Flag this year takes place as tension between Iran and US because Iran is asking to lift the sanctions lift பண்ணனும்னா again JCPOA agreementல we are ready to sign but make sure that US does not இப்போ last time பண்ண மாதிரி திரும்பவும் பேக் அடிக்க கூடாது, we need an assurance அப்படின்னு Iran is asking. so இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கல இந்த ப்ராப்ளம்ல how West Asia is affected and as a result of it how India is getting affected. இப்போ recent Abraham Accords was signed in September 2020 between Israel, UAE, Bahrain and more other areas. இவங்க என்ன பார்க்கறாங்கன்னா இஸ்ரேல் கூட நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு அந்த ரீஜனல் எனிமி ஆன ஈரானை நம்ம ஒரு சிங்கிள் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த அப்ரஹாம் அக்கார்ட்ஸோட பிளான். In the 2021 edition's involvement of contingents from India and South Korea showcases the growing interest of Asian economies. எப்படி நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத அவங்க உணர்றதுக்கான டைம் அப்படின்னு தெரியுது. As net importers of crude oil, these Asian economies rely heavily on West Asian states for their supply. By association, have increased stakes in the safety and security of the region from the perspective of politics and economic stability. And more importantly, in the protection of vital sea lanes like Strait of Hormuz, Gulf of Aden. இதெல்லாம் நீங்க மேப்ல ரெஃபர் பண்ணுங்க. These are very important places. And the Red Sea stretching out into the Arabian Sea and the Indian Ocean. So இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த ரூட்ஸ் எல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். If there is some problem or some issue in this routes, surely we all will be getting affected because our supply will get interrupted. Saudi Arabia was India's top supplier of oil, followed by Iraq. For South Korea in late 2019, it was Saudi Arabia as the top supplier. So இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் நடுவில் ஒரு parallel draw பண்ண ட்ரை பண்றாங்க. The participation of both India and South Korea in the exercise in Persian Gulf is reflective of the trends and growing concerns in Asian capitals over eroding US security blanket. US வந்து இப்போ already it was engaging more
troops in Iran. So அந்த மாதிரி ஒரு பெரிய பிளேயர் இருக்கும்போது we knew that somebody is taking care of. இப்போ US withdrawal நடக்க அந்த security blanket போக we have developed more concerns. January 2021 marked the first time since 1985 that US did not import oil from Riyadh. அதாவது US is reducing its dependency on West Asia, and this reality will be reflective in how Washington DC deals with West Asian politics in the year to come. Both India and South Korea have found themselves caught in regional tensions as the pressure on Iran to restart the 2015 JCPOA increases. So இவங்க நடத்துற இந்த West Asiaக்கும் West அதாவது USக்கும் நடக்கிற clashல how the regional powers of Asia who are dependent for oil on these countries is getting affected, which US unceremoniously exited in 2019. JCPOA and the Trump exited. Both India and South Korea have faced carbon copy consequences over the past decade. For example, 2013 ல இந்தியன் ஆயில் டேங்கர் எம்டி தேஷ் சாந்தி அப்படின்னு ஒரு ஆயில் டேங்கரை ஈரான் கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க. என்னன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்கு இந்த டேங்கர்ல அப்படின்னு கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டு ஈரானுக்கு நம்ம சப்ளை பண்ண நம்ம கட்ட வேண்டிய பில் கட்டினாதான் இதை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஈரான் செட் இன் 2013. அப்போ வந்து we couldn't pay or buy from them because there were sanctions imposed. US வந்து sanctions impose பண்ணினாங்க. இப்படி 2013ல நடந்த மாதிரியே if we fast forward to January 2021, சவுத் கொரியாவோட ஒரு ஆயில் டேங்கர் ஹனூக் ஷெம்மி அப்படிங்கிற டேங்கரை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்ல ஈரானியன் போர்ட் கிட்ட இட் வாஸ் கான்ஃபிஸ்கேட்டட். அதே மாதிரி என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. This came at a time when Tehran and Seoul were locked in an argument over billions of dollars worth of oil payment. This was frozen due to sanctions against Iran. அந்த ஆயில் பேமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக இன்டைரக்டா பண்ண ஒரு மூவ் தான் இது. ஸோ எப்படி இந்தியாவும் சவுத் கொரியாவும் கிட்டத்தட்ட சேம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறதா இதில் சொல்லியிருக்காங்க. ஃபார்மர் இந்தியன் டிப்ளமேட்ஸ் have suggested the idea equitable to importers OPEC. OPECனா ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். அதே மாதிரி இம்போர்ட் பண்ற நேஷன்ஸ் எல்லாம் இதே மாதிரி நம்ம ஒரு குரூப்பிங் கிரியேட் பண்ணணும். பிகாஸ் எப்பவுமே நம்ம அவங்களை டிபெண்ட் பண்ணியும் இருக்கக்கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இம்போர்ட்டர்ஸ் OPEC or Organization of the Petroleum Exporting Countries led by Asian states which today have much larger stake in West Asia's oil. இந்த மாதிரி நம்மளுமே இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். India security footprint in West Asia has seen a steady increase, and energy security and safe passage of sea routes are one of the main driving factors. The Indian Navy has made multiple port calls from UAE and Kuwait to Iran and Qatar in the recent years. In 2020, India has also planned its first bilateral naval exercise with Saudi Arabia. So இந்த நம்மளோட increasing dependency நம்மள என்ன பண்ணுதுன்னா அவங்க கூட என்ன நடந்தாலும் ஒரு க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் வச்சுட்டே இருக்க மாதிரி பண்ணுது. This trend of an increasing Asian security interest and footprint is expected only to magnify in the years to come. அதாவது இது இன்க்ரீஸ் ஆக தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. Regional states will become more responsible for their own security, and as Asian economies become stronger stakeholders, their geopolitics will become more visible across this geography. அதாவது அவங்களோட geopolitics it will become more and more relevant in the years to come. அதுதான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், Afghanistan leaders have to choose between war and share power with Taliban. இப்போ ரீசெண்டா பிரசிடென்ட் ஜோ பைடன் he pushed for an interim unity government in Afghanistan is a testament to his administration's grim assessment of the situation. அதாவது இன்னுமுமே அவங்க வந்து the government has to take over, Taliban does not have any power அதெல்லாம் சொல்றது ரியாலிட்டியோட ஒத்து போல. But the thing is the Taliban have the largest stake, they are controlling most of the places in Afghanistan. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். According to February 2020 agreement signed between Trump administration and Taliban, the US is scheduled to withdraw troops by May 1st of 2021. The Taliban have warned that they would set up fighting targeting the coalition troops should the US fail to pull out. அவங்க போகலன்னா there will be surely a fight. The Biden administration is understandably under pressure. ஒன்னு they have to accept the defeat and go, இல்லனா கிரேஸ்ஃபுல்லா என்ன சொல்றது விட்டு கொடுத்துட்டு போறோம் அந்த மாதிரி ஒரு டிஃபீட் அக்செப்ட் பண்ணாம அவங்க கிரேஸ்ஃபுல்லா வெளியில போயிடணும். But whatever it is, the US is surely under pressure. There appears to be a consensus in Washington that there is no military solution
solution to the crisis. இதுக்கு military-ஆ solution கண்டே பிடிக்க முடியாது. There has to be dialogue and diplomacy. US wants to get out of the longest war in the history, but as Ms. Blinken says in the letter, the US worries that if troops are out without a peace mechanism, Taliban, which already controls much of the country's hinterlands, would make rapid territorial gains. இப்போ US இருக்கு, already ஒரு சூப்பர் பவர் இருக்குங்கிற பயம் இருக்கும் போதே they are doing this much human right excesses, அப்புறம் violations இதெல்லாம் பண்றாங்க. இன்னும் யூஎஸும் இல்லைன்னா வாட் வில் ஹேப்பன்? இந்த ஏரியாவை they will make sure that Taliban conquers the whole area. அவங்களோட டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் பை மீன்ஸ் ஆஃப் வயலன்ஸ் இல்லைனா ஃபியர் இல்லை டெரரிசம் இதனால எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நவ் யூஎஸ் இஸ் ஸ்டக் பிட்வீன் ஷுட் வி டேக் த பாத் ஆஃப் வார் ஆர் டிப்ளமசி. டிப்ளமசி போனால் இட்ஸ் நாட் ஒர்க்கிங், இட் வில் ஷியர்லி டேக் டைம். வார் படி போனோம்னா the civilians will be more affected. So what we have to do அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. So just have a look at the conclusion of this article. Finally, what they are saying is, if the government accepts Mr. Biden's proposal, Afghanistan's elected leaders will have to share power with the Taliban. அதாவது people who are practicing terrorism or extremist views அவங்க கூட கவர்மெண்ட்டும் இதை ஷேர் பண்ற மாதிரி ஆயிடும். And they have to agree to amend the constitution, which means some of the country's hard-won liberties could be sacrificed. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து freedom, liberty இதெல்லாம் வாங்குனது எல்லாமே வேஸ்டா போயிடும். It is a choice between two bad options. ரெண்டுமே கெட்ட ஆப்ஷன்ஸ். தாலிபான் கூட கவர்மெண்ட்டும் சேர்ந்து கோalition வைக்கிறதும் ஒரு பேட் ஆப்ஷன், அவங்கள விட்டுட்டு யூஎஸ் வித்ட்ரா பண்றதும் பேட் ஆப்ஷன். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது வேர்ஸ் ஆகாம இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலோட ஜிஸ்ட். So that's all about this. The next page, it is dominated just by the political news, what will happen in Kerala, etc. Idhula just have a look at this. In Kerala, the number of male voters is 1.29 crore, whereas the number of female voters is 1.38 crore. In the see how the positive the gender equality is. அதே மாதிரி 43% of the sitting MLAs in Kerala's legislative assembly are crorepati. They are not common men, they have crores and crores of rupees. The average asset is 2.3 crore. ஒரு common man இல்லாம if they are from the elitist group, how will they be able to understand the problem of a common man? Drinking தண்ணி இல்லாதது, ஒரு water supply இல்லாதது, இந்த மாதிரி common man issues how will they be understand? இது நம்ம வந்து ஒரு case study கூட எழுதலாம். 58% of the sitting MLAs declared that they were graduates or more, while 41% declared they were between 5th and 12th pass. So education level எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஒரு 40 நீங்க இந்த இவ்ளோ கரெக்ட் ஃபிகர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் இல்ல, 40+ MLAs they are crorepathies. அதே மாதிரி 41% of MLAs they have studied only 5th to 12th. இந்த மாதிரி இருக்கும்போது are they good representatives of people? இத நம்ம தான் யோசிக்கணும். Form your own opinion regarding this. So that's all about today's articles. We have come to the end of this video. I hope this session was useful. Kindly tune in tomorrow for tomorrow's session. Thank you.